أشياخنا كلهم رضوان الله تعالى عليهم أجمعين وإلى كافة الأولياء والصالحين من المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات وإلى جماعتنا الحاضرين فردا فردا وإلى من نحن بحضرته وحماه صاحب الوقت المعلوم شيء لله لهم منا الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت
அண்ட கோடிகளுமோர் பந்தனக் கைக்குள் அடக்கி விளையாட வல்லீர். அகில நீர் ஏழினையும் மாடும் கருங்கு போல் ஆட்டி விளையாட வல்லீர். மண்டலத் தண்டரை அழித்தரு கிருத்தியே வைத்து
விளையாட வல்லீர். மண்ணகமும் விண்ணகமும் அணுவை தொலைத்ததில் மாட்டி விளையாட வல்லீர். கண்டித்த கடிகிழு கடலை புகட்டி கலைக்கு விளையாட வல்லீர். கருதறிய சித்தலாம் வல்ல நீர் அடிமையன் கண்முன் வரிசித்தில்லையோ. நண்டளந்திடு நாளியாவனோ தேவரீர் நல்லடிக்களாக்கியும். நற்குணங் குடிகொண்ட பாதுஷாவான குரு நாதன் முஹைத்தீனே. ஊனாகி ஊனிலுயிராகி எவ்வுலகுமாய் ஒன்றாய் இரண்டுமாகி. உள்ளாகி ஒளியாகி ஒளியாகி இருளாகி ஊருடன் பேருமாகி. கானாகி மலையாகி வளைகடலுமாகி மலை கானக விலங்குமாகி. கங்குல் பகலாகி மதியாகி ரவியாகி ஒளி கண்ட பொருளெவையுமாகி. நானாகி நீயாகி அவனாகி அவளாகி நாதமொடு பூதமாகி. நாடு மொழி புரியவடி ஏனுமுமே நம்பினேன் நன்மை செய்தாளுதற்கே. வானோடு மடிபணிதலுள்ள நீர் பின்றொடர வள்ளலரசூல் வருகவே. வளருமறு நிறைகுணம் குடிவாழும் என்னிருகன் மணியே முஹைத்தீனே. அல்ஹம்துலில்லாஹில்லதீ தஜல்லா பிதாத்திஹி வசிஃபாத்திஹி வஅஸ்மாஇஹி. والصلاة والسلام على سيدنا محمد الموسوم بجميع سماته وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته وأوليائه. الخلق عيال الله. சிருஷ்டி என்பது படைப்பு என்பது அல்லாஹ்வின் குடும்பம். அவன் திருமணம் செய்து வந்த குடும்பம் அல்ல. அவன் உடலுறவு கொண்டு வெளியாகி வந்த குடும்பம் அல்ல. அவனுடைய ஜாத்தில் இருந்து வெளியான குடும்பம் அல்லாஹ்வுடைய சிருஷ்டிகள். நான் உனக்கு வேறல்ல, நீ எனக்கு வேறல்ல. அவன் அவளுக்கு வேறல்ல, அவள் அவனுக்கு வேறல்ல. ஒரே ஜாத்தில் இருந்து ஒரே மூலத்திலிருந்து ஒரே கருவில் இருந்து நாங்கள் அனைவரும் வெளியாகி இருக்கிறோம். சிருஷ்டிகள் எதுவாயினும் அந்த ஜாத்தில் இருந்து வெளியானவைதான். அந்த அடிப்படையில் அல் ஹல்கு அயாலுல்லாஹ், சிருஷ்டிகள் அனைத்தும் மனிதர்களாயிருந்தாலும் சரி, மற்ற எந்த ஒரு வஸ்துவாக இருந்தாலும் சரி, கல்லானாலும் புல்லானாலும் கணவனானாலும் மனைவியானாலும் அனைத்துமே அல்லாஹ்வுடைய குடும்பம். அல்லாஹ் தஆலா அநேகமாக இன்னும் சில ஒரு வருஷத்துல ஒரு சரம் அல்லது 2 வருஷத்துக்கு ஒரு சரம் இப்படி ஒரு மாநாடு நடத்த வேண்டும் என்று நாங்கள் யோசிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஒரு முடிவெடுத்து நாங்கள் அதையும் உங்களுக்கு அறிவிப்போம். அடுத்தபடியாக அன்புள்ள சகோதரர்களே, இந்த பள்ளி வாயில் கட்டிட விஷயமாக நாங்கள் இப்போ ஒரு மாதத்திற்கு முன் மக்கள் நம்முடைய தௌஹீத்வாதிகள் மத்தியிலே நான் பேசினேன். நீங்கள் ஒரு ஆளுக்கு 25,000 ரூபாய் வீதம் இந்த பள்ளி வாசலுக்கு கொடுக்க வேண்டும். அது உங்களுடைய சொந்த பணத்தை கொடுத்தாலும் சரி, அல்லது வேறு மக்களிடத்தில் பேசி 5,000 ரூபாய் 2,000 ரூபாய் வாங்கி கொடுத்தாலும் சரி, மொத்தம் ஒரு தௌஹீத்வாதி ஒரு 25,000 ரூபாய் கொடுக்கணும் என்று நான் பேசினேன். பேசி மறுநாள் காலையிலிருந்து இன்று வரைக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையினால நிறைய நகைகள் வந்திருக்கு, நிறைய காசு வந்திருக்கு, வேறு செக்குகள் நிறைய வந்திருக்கு, உறுதிகளை தந்திருக்காங்க. அவங்களுடைய காணி உறுதிகள், வள உறுதிகளை தந்திருக்காங்க. எல்லாம் ஒரு 5 கோடிக்கு மேலால இப்ப பணங்கள் சேர்ந்திருக்குமென்னு நான் நினைக்கிறேன்.
நாங்க இன்னும் கணக்கு பார்க்கல. ஏன்னா இந்த மாநாட்டுக்கு வரக்கூடிய ஆண்களும் பெண்களும் பார்க்க விரும்பினால் அவர்கள் பார்க்க வேணும் என்பதற்காக அதை விற்காம எடுக்காம அப்படியே வச்சிருக்கோம். நீங்களே இந்த மாநாடு முடிஞ்ச பிறகு பார்க்கறாக்கள் இருப்பீங்க, பார்த்தவர்களும் இருப்பீங்க. பார்த்தவர்கள் பார்க்க தேவையில்லை, பார்க்கறாக்கள் இருந்தால் அது நான் தங்கியிருக்கிற ரியாஸ் ஆஜியர் வீட்டில் தான் அது இருக்கி, நாங்க அப்படியே வச்சிருக்கோம். நீங்க என்ன செய்யலாம், இப்ப இதுக்கு மஜ்லிஸ் முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து பார்க்க விரும்பினால் பார்க்கலாம். உங்களால முடிஞ்சதுகளை நீங்களும் இன்னும் கொடுத்து இந்த பள்ளி வாயிலை 2018ஆம் ஆண்டு டிசம்பருக்குள்ள கட்டி முடிப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இலங்கை நாட்டிலே மிக பிரதானமான ஞானத்துக்குரிய தளம் இது பத்ரியா ஜும்மா பள்ளி வாயில் ஒன்று மட்டும்தான். இந்த ஞானம் பகிரங்கமாக தெளிவாக தைரியமாக பேசப்படுவது இங்கே மட்டும்தான். தெரிஞ்சு வந்து எத்தனை பேர் இருக்காங்க இல்லைன்னு சொல்லல, இலங்கையில பேச மாட்டாங்க. நாங்க பேசுவோம் தைரியமா, என்ன வந்தாலும் சரி என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏன் எங்களுடைய கடமை. நாங்க இந்த ஞானத்தை பேசினா வேற என்னமோ பேசுறோம் நினைக்காதங்க. குர்ஆனைத்தான் சொல்கிறோம். குர்ஆனை விளங்காதவர்கள் இதை எதிர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகையினால் அன்பர் சகோதரர்களே, அடுத்த நிகழ்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وبالهادي رسول الله وكل مجاهد لله وأهل البدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على أطل يا رب يا الله ثبات الشيخ المصباحي أطل يا رب يا الله ثبات الشيخ المصباحي بجاه الأنبياء لله بجاه الأولياء لله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله إلهي قيا شيخي من الآفات والأمراض ومن كيد كل أعدائي ومن شر كل أشراري صلاة الله رسول الله صلاة الله سلام الله على ياسين. الحمد لله الواحد الأحد الكبير المتعال أحمده على كل الأحوال والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا وثمرة فؤادنا محمد صلى الله عليه وسلم صاحب الجود والجمال وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أولي الفضل والكمال. أما بعد. என்றும் அதிகண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய ஆன்மீக தந்தை ஷேகுனா மிஸ்பாஹி அத்தாலல்லாஹு பகா அன்னவர்களை முன்னிறுத்தியவனாக காதிரியா திருச்சபை நடாத்துகின்ற
முரீதீன்கள் மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கின்ற கண்ணியமிக்க உலமாக்களே, ஷேகுனா மிஸ்பாஹி என்பவர்களிடம் பைஅத் செய்து கொண்ட முரீதீன்களே, முரீதாத்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இன்று நாங்கள் அனைவரும் மிக மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறோம். காரணம், நாங்கள் அனைவரும் ஒரு ஷேகிடத்தில் பைஅத் செய்து கொண்ட முரீதீன்கள் என்ற அடிப்படையில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். காதிரியா திருச்சபை என்பது ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் அன்னவர்களிடம் பைஅத் செய்து கொண்ட முரீதீன்கள் மாத்திரம் ஒன்று சேர்ந்த ஒரு அமைப்பாகும். ஷேகுனா மிஸ்பாஹி என்பவர்கள் 1988 ஆண்டு முதலாக பைஅத் வழங்கினார்கள். அந்நேரம் காதிரியா திருச்சபை என்ற ஒரு அமைப்பு இருக்கவில்லை. முதலாக 8 சகோதரர்கள் ஷேகுனா மிஸ்பாஹி என்பவர்களிடத்தில் பைஅத் செய்து கொண்டார்கள். அதன் பிறகு பைஅத் அவர்கள் வழங்கவில்லை. பின்னர் 89 ஆண்டு 90 ஆண்டு சுமார் 35 பேர் அளவில் பைஅத் செய்தார்கள். அதன் பிறகு அவர்கள் பைஅத் செய்வதை நிறுத்திக் கொண்டார்கள். சுமார் 10 வருடங்களின் பின்னால் 2003 2004 ஆண்டின் பிறகுதான் மீண்டும் பைஅத் செய்ய ஆரம்பித்தார்கள். எனவேதான் முரீதீன்களுக்கு ஓர் அமைப்பு வேண்டும் என்ற அடிப்படையில் 6/3/2004 ஆண்டு காதிரியா திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அதன் பிறகு முரீதீன்கள் அதிகமாகி இன்று சுமார் 1800க்கும் மேற்பட்ட முரீதீன்கள் இந்த அமைப்பில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஷேகுனா மிஸ்பாஹி என்பவர்களுக்கு ஷேகுனா அப்துல் காதிர் சூஃபி காயல்பட்டணத்தை சேர்ந்த சூஃபி ஹஸரத் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் என்பவர்கள் பைஅத் செய்வதற்கு ஹிலாஃபத் வழங்கினார்கள். அவர்கள் ஹலீஃபாவாக நியமிக்கப்பட்டார்கள். ஹிஜ்ரி 1395 துல்ஹஜ் மாதம் பிறை 28 அன்று சங்கைக்குரிய சூஃபி ஹஸரத் நாயகம் என்பவர்கள் ஷேகுனா மிஸ்பாஹி என்பவர்களை தங்களின் ஹலீஃபாவாக நியமித்தார்கள். இன்று 43 வருடங்களாகிறது. 2 தரீக்காக்களுக்கு ஷேகாக ஆக்கினார்கள். فأجزته لتعليم الطريقتين المذكورتين القادرية العلية والنقشبندية الثانية والأولى. சூஃபி ஹஸரத் நாயகம் அவர்களின் வசனம். ஷேகுனா மிஸ்பாஹி என்பவர்களை பாதமா ரஐதுஹு அஹ்லன் லஹு, தகுதியானவர்களாக நான் கண்டதன் பின்னால் உயர் காதிரியா தரீகாவுக்கும் நக்ஷபந்தியா தரீகாவுக்கும் ஷேகாக நியமிக்கிறேன், பைஅத் வழங்கும் அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சூஃபி ஹஸரத் நாயகம் என்பவர்கள் ஷேகுனா மிஸ்பாஹி என்பவர்களை ஹலீஃபாவாக நியமித்தார்கள். இன்று எம் முன்னே காட்சி தருகின்ற ஷேகுனா மிஸ்பாஹி என்பவர்கள் எங்களுடன் சாதாரணமாக நட்பு கொள்கின்ற காரணத்தினால் அவர்களின் கண்ணியத்தை நாம் ஒரு பொழுதும் குறைத்து விடக்கூடாது. எமது காதிரியா திருச்சபை என்பது சாதாரண ஒரு சபை அல்ல. சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய ஷேகுனா மிஸ்பாஹி அதாலல்லாஹு பகாஅ என்பவர்களின் வழிகாட்டலில் நடைபெறுகின்ற ஒரு சபை.
இந்த சபையில் இருக்கக்கூடியவர்கள் உண்மையானவர்களாக இஹ்லாஸ் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். எனவேதான் இன்றைய மஜ்லிஸில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் செய்வானாக, அவர்களின் வாழ்வில் பரக்கத் செய்வானாக என்று பிரார்த்தித்தவனாக விடைபெறுகின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி சலாமுல்லாஹ் அலல் ஃபானி ரசூலில்லாஹ் ஸலாத்துல்லாஹ் சலாமுல்லாஹ் அலல் மாஹி ஹபீபில்லாஹ் ஸலாத்துல்லாஹ் சலாமுல்லாஹ் அலல் ஃபானி ரசூலில்லாஹ் ஸலாத்துல்லாஹ் சலாமுல்லாஹ் அலல் மாஹி ஹபீபில்லாஹ் இலாஹி கன்து பதீனி இலைக லா துரதீனி وأني لا تنقيني بخير منك يا الله صلاة الله سلام الله على الفاني رسول الله صلاة الله سلام الله على الماهي حبيب உனை காணாத கண் எதற்கு, உனை புகழாத
மாதம் 22ஆம் தேதி சங்கைக்குரிய ஷேகுனா அவர்களிடம் பையத் செய்து கொண்ட முரீதின்களுக்கு இந்த வேளையிலே பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. முற்றத்தினை முத்தத்தினால் சூழ்ந்து கொள்ளுவே சித்தமெனும் சுத்தத்தினை சேர்த்து கொள்ளுவே முற்றத்தினை முத்தத்தினால் சூழ்ந்து கொள்ளுவேன் சித்தமெனும் சுத்தத்தினை சேர்த்து கொள்ளுவேன். தந்தையே வாருமே என்னையே பாருமே நம்மோடு வாழுமே நம் காதல் வாழுமே அப்துல் ஜவாதரே உம்மோடு காதலே பார்ப்போற்றும் நாதரே உம்மோடு காதலே தீன் ஏற்றும் நாவலே உம்மோடு காதலே உடலும் அர்ப்பணம் என் உயிரும் அர்ப்பணம் உணர்வோடு அர்ப்பணம் என் மொத்தம் அர்ப்பணம் என்றென்றும் அர்ப்பணம் இதுவே சமர்ப்பணம். அப்துல் ஜவாதரே உம்மோடு காதலே பார்ப்போற்றும் நாதரே உம்மோடு காதலே தீன் ஏற்றும் நாவலே உம்மோடு காதலே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னை படைத்து தௌஹீத் என்ற குடும்பத்தில் இணைத்து முரீதீன் என்ற மேன்மை தந்த வல்லோன் அல்லாஹ்வை புகழ்ந்து போற்றி சிரம் தாழ்த்தி நன்றி தெரிவிக்கின்றோம். கோமான் நபிகள் போற்றி அவர்கள் தம் குடும்பம் போற்றி அவர்கள் பாதம் பற்றி வாழச் செய்த ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் போற்றி அவர்கள் பாதம் எம் தலைமேல் சுமந்து கோடி கோடி நன்றி தெரிவிக்கின்றோம். எம் மாநாட்டிற்கு வருகை தந்து சிறப்பித்து வைத்த உலமாக்களுக்கும் நன்றி கோடி. ஒற்றுமையுடன் ஒன்று கூடி உயிரிலும் மேலா எங்கள் ஷேகுனா மிஸ்பாஹி நாயகத்தை எங்கள் இதயங்களில் சுமப்பவர்கள் நாங்கள் என்று ஒன்றுபட்டு திரண்டிருக்கும் மேலான முரீதீன்களுக்கும் நன்றி கோடி கோடி. உருக்கமாய் கேட்கின்றோம் யா அல்லாஹ் உனை அறியும் இல்முத் தௌஹீதை. உருக்கமாய் கேட்கின்றோம் யா அல்லாஹ் உனை அறியும் இல்முத் தௌஹீதை எங்கள் அனைவருக்கும் நசீபாக்கு. எங்கள் ஷேகுனா ஹயாத்தினிலே உன் இல்லம் கட்டி முடித்திட நசீபாக்கு. எங்கள் ஷேகுனா பொருட்டாலே அவர்கள் தகப்பனார் பொருட்டாலே மற்றும் அன்பியாக்கள் அவுலியாக்கள் பொருட்டாலே ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு கமா யன்பகி லிஜலாலி வஜ்ஹிக வ லிஅஸீமி சுல்தானிக். சுப்ஹானக லா நஹ்ஸி ஸனாஅன் அலைக அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக ஃபலக்கல் ஹம்து ஹத்தா தர்லா. اللهم صل على طلعة ذات المتلسم والغيث المطمطم والكمال المكتم لاهوت الجمال وناسوت الوصال وطلعة الحق هوية إنسان الأزل في نشر من لم يزل من أقمت به نواسيت الفرق إلى طريق الحق فصل به ومنه وعليه وسلم تسليما. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين.
اللهم اجعل جمعنا هذا جمعا مباركا مرحوما واجعل تفرقنا من بعده تفرقا مباركا معصوما لا تجعل اللهم فينا ولا منا ولا معنا ولا من يتبعنا شقيا ولا محروما اللهم أوصل ثواب ما قرأنا هدية منا وتحية منا إلى روح سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا وثمرة فؤادنا ومولانا محمد رسول الله صلى الله عليه وسلم خاصة أرواح سائر الأنبياء والأولياء والعلماء والشهداء والصالحين اللهم احمنا بحمايتهم وانفعنا بعلومهم وأسرارهم وافر علينا من فيولاتهم وبركاتهم يا أكرم الأكرمين اللهم احفظ شيخنا من الآفات والأمراض ومن شرور الأعداء والمنافقين اللهم طول حياة شيخنا بصحة الكاملة اللهم طول حياة شيخنا بصحة الكاملة اللهم طول حياة شيخنا بصحة الكاملة اللهم اشف أمراض ابنه الصغير واحفظ عائلته برحمتك وبجاه حبيبك وبجاه أنبيائك وأوليائك وبجاه هذا المجلس المبارك يا أرحم الراحمين اللهم احفظنا واحفظ علماءنا واحفظ طلابنا واحفظ خدامنا واحفظ من معنا واحفظ المساعدين لنا ولمؤسساتنا واحفظ الحاضرين والحاضرات هنا واحفظ المساهمين لهذا المؤتمر من الآفات الأرضية والسماوية ومن شرور الأعداء والمنافقين اللهم طول حياتهم بصحة كاملة اللهم بارك في معيشتهم بركة واسعة اللهم اشف أمراضهم ومرضاهم اللهم بارك فيهم وفي عمرهم وفي ثروتهم وفي عافيتهم بركة واسعة برحمتك وبجاه حبيبك وبجاه أنبيائك وأوليائك وبجاه هذا المجلس المبارك يا أرحم الراحمين اللهم وفقنا لإتمام مبنى جامعنا البدري في أسرع وقت في أحسن سورة برحمتك وبجاه حبيبك وبجاه أنبيائك وأوليائك وبجاه هذا المجلس المبارك يا أرحم الراحمين اللهم يحفظ من أهدوا قلائدهم وأسورتهم وأقراتهم ومالهم وأموالهم لتعمير جامعنا البدري اللهم بارك فيهم بركة واسعة برحمتك وبجاه حبيبك وبجاه أنبيائك وأوليائك وبجاه هذا المجلس المبارك يا أرحم الراحمين اللهم لا تدع لنا في مقامنا هذا ذنبا إلا غفرته ولا عيبا إلا سترته ولا دينا إلا أديته ولا مريضا إلا شفيته ولا حاجة من حوائج الدنيا والآخرة إلا قضيتها ويسرتها يا رب العالمين وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين أنت جاد عظيم لسيد خليلنا اللمع أنت جاد عظيم لسيد خليلنا اللمع هو اللون سواك لا له مثواه يا الله سلام عليكم يا نبي الله يا رسول الله يا حبيب الله لا إله إلا الله محمد رسول الله يا هو يا الله صلى الله عليكم وآله وصحبه صلى الله عليكم وآله وصحبه وسلم سلما على رسول كل حين يا نبي الله
या रसूल अल्लाह या हबीब अल्लाह सलामुन अलैकुम या नबी अल्लाह या रसूल अल्लाह या हबीब अल्लाह ला इलाहा इल्लल्लाह मुहम्मदुर रसूलुल्लाह या